Hi all, Assalamu alaikum. Welcome back to Sajna's Malabar Recipes in Tamil. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷல் கேரளா சேமியா பாயசம் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 100 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கு. இது பேக்கெட் பால். உங்கள்கிட்ட பசுவின் பால் இருந்தால் அது கூட சேர்த்திக்கலாம். இனி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கேஷ்யூநட் ரைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கு. 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கு. இனிப்புக்காக 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அது கூட போட்டுக்கலாம். ஆனால் 1/2 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் கரெக்டாக இருக்கும். இனி வாங்க இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம சேமியா பாயசம் ஸ்பெஷலாக கேரளா டேஸ்ட் செய்கிறது பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பால் கொதிக்க வைக்க போகிறோம். நான் இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அது இந்த பாத்திரத்துக்கு ஒரு கப்பு இருந்துச்சு. இனி இதே கப்பில் ஒரு பாத்திரம் தண்ணி நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். எச்சா தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இதுதான் அளவு. இனி இது ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேவிக்கலாம். இதே டைமில் நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம சேமியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அது கூட இந்த சேமியை ஆட் பண்ணிக்கலாம். தீ லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா அது கரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இது வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா இங்கே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இனி இது இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பால் இங்கே கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இனி கூட எச்சா கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு இந்த சர்க்கரை இந்த இனிப்பு கரெக்டு. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க, நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். அதோட தோல் நீக்கி அதோட விதை மட்டும் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இனி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இது கூட நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கிற சேமியா ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க, இன்னும் கட்டை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இனி நம்ம இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சிடலாம். சேமியா கொஞ்சம் வேவட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேமியா நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம இது தாளித்து விடலாம். அதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூநட்டும் ரைசன்ஸும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம வேக வச்சுருக்கிற சேமியும் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம டேஸ்டியான பாயசம், கேரளா ஸ்பெஷல் பாயசம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தாட்டி மட்டும் இப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.